அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் இல்லைன்னு சொன்னா, இப்போ வந்து அவங்களுடைய அடிக்கிறக்கூடிய கொள்ளைகள், ஊழல்கள், கட்சியில் வந்து ஊழல்கள், ஒரு அமைச்சரவையில் வந்து காங்கிரஸ்காரங்களோ, காங்கிரஸோடைய அமைச்சர்களோ, இல்லை விசிகேவோட அமைச்சர்களோ, கம்யூனிஸ்ட் அமைச்சர்களோ இருந்தாங்கன்னா, அவங்களுடைய செய்யக்கூடிய ஊழல் அமைச்சரவையில் வந்து வேறு கட்சியில் வந்து இருந்தாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஊழல்களை கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறார். 2004 கலைஞர் அவர்கள் வெறும் 15 எம்பியை வச்சுக்கிட்டு 8 மினிஸ்டர் வந்து தேசிய கட்சிகளை பேரம் பேசி வாங்கும் பொழுது, இன்னைக்கு மொத்தமே திமுக 22% வச்சுக்கிட்டு எங்களுக்கு 40% வந்து 45% வந்து இந்த கூட்டணினால உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய விசிகேக்கோ இல்லை அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ ஒரு அமைச்சரவையில் வந்து பங்கெடுத்து கொடுக்க முடியாதது ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது, சமூக நீதி கிடையாது. இதுதான் நாங்கள் பண்ணையாத்தனம்னு சொல்கிறோம். எங்களால் வந்து 234 தொகுதியிலும் தனியாக நின்று நாங்கள் வெற்றி பெறோம். எங்கள் தலைவர் சொல்ற மாதிரி முடிந்தால், தைரியம் இருந்தால், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2014 அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் தனியார் 234 தொகுதியிலும் உதயசூரியனை நின்று நாங்கள் ஜெயிச்சுக்காமன்னு தைரியம் இருந்தால் ஒரு மேடையில் சொல்லுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். திமுகவுக்கு ஆதரவு பலம் இழந்து விட்டது. 22% மேலே ஓட் பேங்க் கிடையாது. அதனால தான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் 50 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அமைச்சரவையில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஆஃப் திமுகவுடைய வலு சுத்தமாக இல்லை. இன்னைக்கு ராஜகண்ணப்பிலிருந்து எல்லாரும் வந்து காங்கிரஸுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்களுடைய கூட்டணி கிரவுண்டில் உள்ள தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. தமிழக மக்கள் இது வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி தெரியும். கேட்டபோது வந்து இது வந்து திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணியில பிளவு ஏற்பட வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சிஎம் அவர்கள் தெரிவிச்ச அந்த கருத்துக்கு வந்து சேர்த்து சொல்லியிருக்காரு. அதாவது காங்கிரஸ்ல எவ்வளவு முரண்பாடுகள் இருப்பாங்க. செல்வ பெருந்தகை ஒன்று சொல்றாரு, மாணிக் தாக்கூர் சார் ஒன்று சொல்றாரு, அங்க இருக்க கிரீஷ் சார் ஒன்று சொல்றாரு. நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம், ரொம்ப வருத்தத்திலையும் வி ஆர் வெரி வெரி இன் சேட்னு சொல்றாரு. நாங்க அதாவது ரொம்ப சோதனையில் இருக்கோங்கிறாங்க. ஒரு கூட்டணி கிடைச்சுன்னா வி ஆர் இன் சேட்னா என்னன்னா முதலமைச்சர் புரியுதா இல்லையான்னு தெரியல. நாங்கள் சோகமாகவும் வலியோடு இருந்துட்டு இருக்கோம். இந்த கூட்டணிங்கிறது டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ராகுல் காந்தி ஐயா மீட்டிங் முடிஞ்ச உடனே இன்சார்ஜ் வந்து சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஃபிட்டாவில் எந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு மக்கள்கிட்ட வலுவிழந்ததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு. தாவேகா தலைவர் விஜய்